கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி அற்புதரிய ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது 15வது 16வது வார்த்தை. பக்க நம்பர் 271வது பக்கம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலேயும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பவுலடிகள் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது, பட்டணத்துக்கு எழுதும் பொழுது, அங்குள்ள நபர்களுக்கு எழுதும் பொழுது யார் யாருக்கு எழுதுறாருன்னு மேல் வசனம் 1ஆம் வசனம் பாருங்களே, அழகா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறது. அப்ப இந்த நிருபம், இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? கிறிஸ்து இயேசுவுக்கு உள் இருக்கிற பரிசுத்தவான்கள். நீங்க எங்க இருக்கிறவங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள இருக்கிறவங்க. வெளியில இல்லையில. இது சந்தேகம் இருக்கா? உள்ளையா வெளியா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்க பிரதர். நான் உள்ள இருக்கேனா வெளியே இருக்கேனான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இது யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நீ எங்க இருக்கிறீங்கிறது உனக்கு தான் தெரியும். இந்த நிருபம் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. வெளியே இருக்கிறவங்களுக்கு இது புரியவே புரியாது. உள்ள இருந்தேன்னா புரியும். சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், யாரானாலும் சரி, எப்படி பரிசுத்தமானாலும் சரி, 10%, 20%, 30%, 40, 50, 60, 99, 100, எத்தனை சதவீதங்கிறது முக்கியம் கிடையாது. பரிசுத்தவானா நீ இருக்கிறியா? மனவாட்டியாய் நீ இருக்கிறியா? அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு நீ இருக்கிறியா? சகல கரையற்ற நிலைமையில நீ பரிசுத்த சபையா இருந்தேனா உனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து கண்காணிகள். இப்ப ஜெபம் பண்ணீங்க இல்லையா? பாட்டு படிச்சிங்க இல்லையா? ஆராதனை நடத்துனீங்க இல்லையா? ஆலயத்தினுடைய பணிகளில் வேலை பார்க்குறீங்க இல்லையா? கண்காணிகள், கண்காணிப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். சபை மேலே கண்ணு வச்சு கவனமாய் பார்த்து கொள்கிறவர். எல்லாருக்கும் சபை மேலே பொறுப்பு இருக்கு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள். எப்படி ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு பொறுப்பு இருக்கும். 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்கும் பொறுப்பு இருக்கும். 2 பேர் இருந்தாலும் அந்த வீட்டு முழுசும் 2 பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்கும். நான் பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அது மேலே சபையிலையும் நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பாளி. தயவுசெய்து உங்கள் தலையில் கையை வச்சு, இந்த சபைக்கு நான் ஒரு பொறுப்பாளி. சபைங்கிறது பிரதரை வச்சு மட்டும்தான் கிடையாது, என்னையும் மேலேயும் அந்த பொறுப்பு இருக்குது. இந்த சபை வளருவதற்கு நான் பொறுப்பாளி, இது நல்லா நடைபெறுவதற்கு நான் பொறுப்பாளி, இதனுடைய சுகாதாரத்துக்கு நான் பொறுப்பாளி, இதில் வர்ற மக்கள் போஷிக்கப்படுவதற்கு நான் பொறுப்பாளி, இதில் நல்ல பாடல் ஆராதனை நடப்பதற்கு நானும் ஒரு பொறுப்பாளி, இந்த இடத்துல வருகிற ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு பொறுப்பாளி, இங்கே வர்ற மக்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கையை உயர்த்தி தேவனை துதிப்பதற்கு நான் ஒரு பொறுப்பாளி. எல்லா விதத்திலையும் நமக்கு பொறுப்பு இருக்குதுங்க. அப்போ பொறுப்புள்ள நபர்கள் பொறுப்பாக ஜெபம் பண்ணுறாங்க. பொறுப்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். அப்படியே அசால்ட்டாக வந்துட்டு அசால்ட்டாக போகிறவங்க பொறுப்பற்றவர்கள். ஊழியம் நடந்தா என்ன, நடக்காட்டி நம்ம காரியம் முடிஞ்சா சரித்தேன், ஏதோ வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருந்தால் நீங்கள் பொறுப்பாளி அல்ல, விருந்தாளின்னு அர்த்தம். விருந்தாளிக்குரிய மரியாதை தான் இங்கே கிடைக்கப்படும். பொறுப்பாளிக்குள்ள மரியாதை வேற, விருந்தாளிக்குரிய மரியாதை வேற. வீட்டுக்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை வேற, வீட்டுக்காரங்க இல்லாமல் வாடகையாளராக வர்றவங்களுக்கு மரியாதை வேற. இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பொறுப்புகளை சுமக்கிறவர்களாக மாறணும். கையை தலையில் வைங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நான் சுமக்கணும். பிள்ளைகளை வளர்த்தால் கர்த்தருக்கென்று நம்ம வளர்க்கணும். அதுபோல் சபையை கர்த்தருக்கென்று நம்ம உருவாக்கணும். எல்லா பகுதியும் சேர்ந்தா தாங்க ஒரு சரீரம். கை மட்டும் தனியாக நின்ன சரீரம் கிடையாது.
கால் மட்டும் தனியாக நின்று சரீரம் கிடையாது. தலை மட்டும் தான் தனியாக போயிடுறேன்னா அது சரீரம் கிடையாது. எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து நின்னா தான் அது ஒரு அவயமாக தெரியும், அது ஒரு மனிதனாக தெரியும். அது பார்க்கறதுக்கு தேவன் படைத்த தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம். அங்கே தலையை மட்டும் உண்டாக்குவோம்னு சொன்னாரா, அல்லது கையை மட்டும் உண்டாக்குவோம்னு சொன்னாரா, அல்லது காலை மட்டும் உண்டாக்குவோம், காதை மட்டும் உண்டாக்குவோம், உதட்டை மட்டும் உண்டாக்குவோம், விரலை மட்டும் உண்டாக்குவோம்னு சொன்னாரா? ஒரு மனிதனைத்தான் உருவாக்கினார். அப்போ சபை என்பது அவருடைய மனவாட்டி. இதில் இருக்கிற அத்தனை பேரும் பொறுப்பாளர்கள். அதனால் நீங்கள் தயவு செய்து பொறுப்பாளர் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இங்கே சபையில் ஊழியம் நடக்குதுன்னா அதில் நீங்கள் உங்களுடைய பங்கை செலுத்தணும். என்ன பங்கு? ஜெபம் என்கிற பங்கு, ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய பங்கு, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பங்கு, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளக்கூடிய பங்கு. வேதம் சொல்லுது, சத்தியத்தை மேய்ந்து கொள், ஞான பாலாகிய இந்த வசனத்தின் மேலே நீ தாகமாக இரு, கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பாளி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இவர் பவுல் எழுதும் பொழுது இந்த கண்காணிகளுக்கு எழுதுறாரு. அப்போ நீங்கள் ஒரு கண்காணிகள். பக்கத்தில் சொல்லுங்கள், என்னை கர்த்தர் ஒரு ஜாமக்காரனாக வச்சிருக்கிறார், ஒரு காவக்காரனாக வச்சிருக்கிறார், ஒரு உக்ரானத்துவக்காரனாக வச்சிருக்கார். எத்தனை பேர் இருக்கு பத்தியா? காவக்காரர்கள். நீங்களாம் வாட்ச்மேன். பாருங்களேன், வேதம் சொல்லுது அங்கே எகிப்து தேசத்தில் ஆளோட்டிகள் இருந்தார்களாம். பார்வோன் ஆளோட்டிகள்கிட்ட வேலை கொடுத்துருவார். அவங்கள கொஞ்சம் கூட அயர்வுபடுத்த விடாத, அவங்க சோம்பலாக இருக்கிறாங்க, தான் ஆராதிக்க போகணும்னு சொல்கிறாங்க, வீட்டு வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க, ஆடுகளை மாடுகளை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள சோம்பல் உள்ளவர்களாய் விடாதபடி அவங்க மேலே வேலையை பளுவை கூட்டு, அவர்களுக்கு தாளடி கூட தராத, அவங்களுக்கு சிந்திக்க விடாத, அவங்களுக்கு வனாந்தரத்துக்கு போகணும் ஆராதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது. வேலையை வாங்கு, சாப்பாட்டுக்காக அவங்க அலையட்டும். அப்படி கண்காணிகளை, அவங்க ஆள் ஓட்டிகளை வைத்தான். அங்கே இருக்கிற ஆள் ஓட்டி. இங்கே நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பேர் கண்காணி. இங்கே எல்லாம் நடக்குதா? ஃபேன் கரெக்டாக ஓடுதா? பாஸ்டர் கரெக்டாக நிற்கிறாரா, பேசுகிறாரா, அவருக்கு என்ன தேவை, இன்னும் என்னென்ன இதுக்கு தேவை, இன்னும் எப்படி இருந்தால் இதை மெருகூற்றலாம். நீங்கள்லாம் பாருங்கள், நான் வீடுகளுக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் வீட்டையும் பார்க்குறேன். உங்கள் வீட்டை எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறீங்க, நான் பார்த்து சந்தோஷப்பட்டு வருவேன். பிள்ளைகளுடைய வீடுகள்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தா, அதாவது ஒதுக்கப்பட்ட இடத்துல அதாவது பொருட்கள் இருக்குது. வீடுகள்லாம் பார்த்தா அவ்வளோ நீட்னஸாக வச்சுருக்கிறீங்க. காரணம் அது உங்களுது, நீங்கள் நீட்டாக வச்சுருக்கிறீங்க. இது ஒரு கொஸ்டின் பண்ணி நிப்பாட்டுங்க. இது உங்களுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கணும்னு நீங்கள் பிரயாசப்படுவீங்க. அப்போ இதில் வித்தியாசம் தெரியுது. உங்களுதுன்னா அதோடைய கவனம் தனி, பொது உடைமைனா அதில் கவனம் தனி. அப்போ இதில் குறைவு இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் தான். அருமையான தம்பி தங்கச்சி, கண்காணிகளாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ கண்காணிகளுக்கு இது எழுதுறாரு. அடுத்து உதவிக்காரர் என்னது? ஊழியத்தில் எல்லாருமே மேலே வர முடியாது, எல்லாருமே ஜெபிக்க முடியாது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு நம்ம உதவியாக இருக்கலாம், பிரசங்கத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம், பாடல்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம், இந்த ஆராதனை நடந்தேறுவதற்கு பல விதத்தில் நீங்கள் உதவி செய்யலாம். வேதம் சொல்லுது, பெண்கள் தங்கள் ஆஸ்தினாலே ஊழியம் செய்தார்கள். எலிசா அவருக்கு கைக்கு தண்ணீர் வார்த்தானா, அது ஒரு ஊழியம். வேதத்தில் பலவிதமான ஊழியம் இருக்குதுங்க. அப்போ எதையாவது ஒரு ஊழியத்தில் நீங்களும் ஒரு பொறுப்பாளராக மாறணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே காத்திருப்பு ஜெபம் நடக்குது. யாருக்காக காத்திருக்கிறோம்? இங்கே காத்திருக்கிறவங்களை கேளுங்க, ஐயாவுக்காக என்னைக்காவது ஜெபம் பண்ண சொல்லி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேனான்னு கேளுங்க. ஒரு நாள் கூட என் வாயை திறந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க நான் சொன்னதே கிடையாது. சபைக்கு ஜெபம் பண்ணுங்க, வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆராதனைக்கு ஜெபம் பண்ணுங்க, செய்திக்கு ஜெபம் பண்ணுங்க, வர்ற ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். எதுக்காக இந்த காத்திருப்பு ஜெபம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் நம்ம அதில் ஒரு நாளைக்காவது வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கணுமே. யோபு வியாதியில் தாங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண. உனக்கு வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் உனக்கு. ஆனாலும் நீ மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். அப்போ தான் கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். பொதுவான காரியத்தில் நம்ம எவ்வளவு ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்ம நமக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம வீடு, நம்ம காரியம், நம்ம வேலை, இப்படி தான் ஓடுறோமே ஒழிய பொதுவானதை நம்ம நிறைய காரியத்தில் மறந்துடுறோம். அதனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அது தடையாக இருக்குது. இப்போ பாருங்கள், யார் யாருக்கு எழுதப்பட்டது? பரிசுத்தவான்கள். நீ எந்த கேட்டகரி வர்றீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்களோ அந்த இடத்துக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு செல்லுபடியாகும். பரிசுத்தவானாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான். கண்காணிகளாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான். உதவிக்காரராக இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான். நீ எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். என்ன பிரசங்கம் பவுல் சொல்கிறாரு? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்போ நீங்கள் உணர்ந்து வாசிக்கணும்.
இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது யாருக்கோ சொல்கிறாருன்ட்டு ஓடி இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்காகவே படிக்கணும். உங்கள் நெஞ்சில் கைய வைங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அடுத்த வசனம் பேனா வச்சிருக்கிற, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற. அவர் எழுதுறாரு, அங்கே நீங்கள் எழுதுறாரு, இங்கே சொல்லுங்க நாங்கள். இப்போ உலகத்தில் எப்படி நீங்க பிரகாசிக்கணும்? சுடர்களை. என்ன சுடரு? சூரியன் என்கிற ஒரு பெரிய சுடரையும், சந்திரன் என்கிற ஒரு சுடரையும், நட்சத்திரங்கள் என்ற சுடரையும் கர்த்தர் வானத்தில் உருவாக்கினாரு. இன்னைக்கு வரையும் சூரியன் சுடராக வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நட்சத்திரம் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. சந்திரன் சூரியனிடத்திலிருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்தந்த வேலையை அந்தந்த சுடர்கள் கரெக்டாக செய்யுது. ஆனால் நம்ம ஏன் சுடர் விட முடியலன்னா, பிடிக்க வேண்டியதை ஒன்றை பிடிக்காம நம்ம எதையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை பிடிக்கணும்னு எழுதுறாரு? வசனத்தை வாசிங்க. என்ன பிடிக்கணும்னு எழுதுறாரு? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இப்போ நம்ம பிடிக்க வேண்டிய ஒன்னே ஒன்று வசனம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடத்து கொம்பை போய் பிடிச்சிக்குவாங்க. யாராவது சாக விரும்பலைன்னா, ஒருத்த மேலே மரண தண்டனை வருதுன்னா, அவன் ஓடி போய் பலிபீடத்து கொம்பை பிடிச்சிக்குவேன். என்னை கொல்லக்கூடாது, நான் பலிபீடத்து கொம்பை பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா அதில் பிடிச்சிக்கிட்டா உள்ளே போய் என்ன செய்யக்கூடாதான். அடைக்கல பட்டணம்னு ஒரு பட்டணம் வேதத்தில் இருக்கு. அங்கே ஓடி உள்ளே நுழைஞ்சிட்டு அவனை ஒன்றுமே செய்யக்கூடாது. அவன் போய் நுழைஞ்சிக்கிட்டான் அடைக்கல பட்டணம். அவன் என்னைக்கு வெளியே வரானோ அன்னைக்கு தான், அதுவரை அவனை தொடவே கூடாது. அவன் போய் பாதுகாப்புள்ள ஒரு பேழைக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கிட்டான்? ஒளிஞ்சுக்கிட்டான். சீமேயை தாவீது சொல்வார், இவனை எனக்கு முந்தி கொண்டேன், அதனால் சாலமோனே உன் கையில் இவனை ஒப்பு கொடுக்குறேன், நீ இவனுக்கு உன் புத்தியின்படி ஞானத்தின்படி இவனுக்கு தீர்ப்பு சொல். சாலமோன் சொல்லுவார், இந்த பட்டணத்தை இந்த ஆற்றை கறந்து நீ போகவே கூடாது. என்னைக்காவது நீ போனேன்னு தெரிஞ்சுன்னா அன்னைக்கு உன் உயிர் போயிடும். நீ உயிரோடு வாழணும்னா இந்த ரோட்டை இந்த பக்கம் தாண்டாது, இந்த ஆற்றை தாண்டி இந்த கரையை தாண்டி அங்கிட்டு போகக்கூடாது. அவனும் போகாமல் இருக்கிறேன். நாட்கள் பட அந்த சாலமோன் மறந்துட்டாருன்னு ஒரு நாள் அவன் போயிட்டு வந்துட்டான் அந்த பக்கம். இது செய்தி தெரிஞ்ச உடனே சாலமோன் கூப்பிட்டு, உன் மரணம் உன் கையிலே நீ நிச்சயிச்சிட்ட, ஏற்கனவே உனக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, உன்னை கொல்வதற்கு அன்னைக்கே எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் நான் உன் கையிலேயே உன் மரணத்துக்கு தேதியை குறிக்கணும்னு நீ அதை அங்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ போயிட்டு வந்ததுனால உன்னுடைய மரணம் உன் கையில் தான் இருக்குது. அதனால் இவனை என்ன பண்ணிடுங்க, கொன்றுருங்கன்னு வேறு. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இன்றைக்கி நம்ம எல்லாம் ஓடுறோங்க, சிலம்பம் பண்ணுகிறவர் எல்லாரும் சிலம்பம் பண்ணுறாங்க. ஆனால் பந்தயத்தில் எல்லாரும் ஓட்டச்சாலையில் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான். அதனால் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஓடுறோங்க, பரலோகத்துக்கு தான் ஓடுறோம். இவ்வளவு பிரயாசம் எதுக்கு? நேற்று முழுசும் ஜெபம், நடிச்சாமத்திலிருந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட எங்கள் கண்ணை மூடாத அளவுக்கு நாங்கள் ஜெபம். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருக்குது, அந்த பரலோகம் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்களும் இவ்வளவு பிரயாசப்பட்டு எதுக்கு வந்துருக்கிறீங்க? உங்கள் வருகைக்கினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு எழும்பி புறப்பட்டு, அதில் திண்டுக்கல்ல இருந்து, ராமையம்பட்டியில இருந்து, வேடசுந்தூர்ல இருந்து, இன்னும் பல ஊர்களில் இருந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சங்கமித்து இருக்கிறீங்க. லைவில் வேற நிறைய பேர் பார்ப்பாங்க, பல இடங்களில் உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி பார்ப்பாங்க. எதற்காக இவ்வளவு பிரயாசம்? அதுக்கு விடை ஒன்றே ஒன்று தான், பரலோகம். அழகா பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். பேதுரு எழுதுறாரு, இந்த கூடாரத்தை விட்டு போவது. அப்ப அவருக்கு நல்லா தெரியுது இது ஒரு கூடாரம். இன்னொரு பக்தன் எழுதுறாரு, தேகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்துருச்சு. நல்லா தெரியுது இது தேகம். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நாளிலே நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டமா அல்லது வெறும் பிரயாசம்? வேதம் பாருங்க, நான் வீணாக ஓடினது இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு உண்டாகணும், வீணாக பிரயாசப்பட்டதில்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு உண்டாகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிப்பாங்க, கடைசியில் பார்த்தா அது விலங்குல பிரதர்ன்ட்டு வந்துடுவாங்க. வீட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க, கட்டி முடிக்கப்படாமல் நிற்பாங்க. சில பேர் பிள்ளைகளை பிரயாசப்பட்டு படிக்க வைப்பாங்க, கடைசியில் அந்த படிப்பு பாதியில் நின்று மட்டும் போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் காரியம் என்ன செய்யலை,
கை கூடு வரல. அது என்ன ஏமாற்றத்தில் போயிருச்சு. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஓட்டமும் பரலோகத்துக்குரிய ஓட்டம் கடைசியில் ஏமாற்றத்தில் முடிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் யோசித்து பாருங்க. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தாங்க நஷ்டம். சொல்லுங்க, எனக்கு நஷ்டம். நான் வீணா ஓடக்கூடாது, நான் வீணா பிரயாசப்படக்கூடாது. நான் வந்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு நிறைவேறணும். தேவன் என்னை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பு என் வாழ்க்கையில நிறைவேறணும். நான் மனுஷரை திருப்திப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நீங்க சொல்லுங்க, நான் மனுஷியை திருப்திப்படுத்தினா நான் தலைவனும் அல்ல, தொண்டனும் அல்ல, விசுவாசியும் அல்ல, அப்பாவும் அல்ல, அம்மாவும் அல்ல. நான் யாரை போய் திருப்திப்படுத்தணும்? என்னை உண்டாக்கினவரை தான் நான் திருப்திப்படுத்தினேன் ஒழிய நான் மற்றவர்களுக்கு பிரியமா, ஐயோ என்னுடைய மனைவிக்கு நான் பிரியமா இருக்கணுமேன்னு நினைக்கக்கூடாது, என் கணவனுக்கு நான் பிரியமா இருக்கணுமேன்னு நான் நினைக்கக்கூடாது, அவர்களை திருப்திப்படுத்தணுமேன்னு நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், நம்மளை அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நம்மளை முன்குறித்தவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, தாயின் கருவிலை நம்மளை தெரிந்து கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நமக்காக ஜீவன் தந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நமக்காய் 40 அடிகளை அவருடைய தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாரே, நமக்காய் முள்முடியை தாங்கினாரே, நமக்காய் கசேடிகளை ஏற்றுக்கொண்டாரே, அவரு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற அளவில் நம்முடைய ஓட்டம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனமாக படிங்க. நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அப்ப ஒரு நாள் வருது, இயேசுவின் நாள். அன்னைக்கு யாரு முடிசூட்டப்படுவா? சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணினவர்கள் முடிசூட்டப்படுவாங்க. சட்டத்தின்படி ஓட்டத்தை ஓடினவர்கள் பரிசை பெறுவார்கள். இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? ஓட்டப்பந்தய போட்டியில் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாங்க? பரிசு எத்தனை பேர்த்துக்கு? ஒருத்தருக்கு தான். எப்படி ஓடணும்? அந்த குறிப்பிட்ட நிமிஷம், குறிப்பிட்ட ட்ராக்கு, அவனவன் அழைக்கப்பட்ட நிலையில் ஓடணும். அதனால தான் அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். அங்கேயும் இங்கேயும் மனசு அளவாய விடக்கூடாது. உங்க அழைப்பு என்னவோ அதை பாரு. உங்களை கர்த்தர் எப்படி அழைத்தாரோ அப்படி நீ ஓட்டத்தை ஓடு. தன் ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவன் நிலை அற்றவன். குருவி தன் கூட்டை விட்டுட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு நிலையே கிடையாது. தனக்கு பாதுகாப்பு அந்த கூடுதன், அதை விட்டுட்டு அது ஊர் சுத்தினா பாதுகாப்பு கிடையாது. அதுபோல உங்க அழைப்பை விட்டுட்டு நீங்க வேறொருத்தருடைய அழைப்புலையோ வேறொருத்தருடைய இடத்துலையோ வேறொரு காரியத்தில் நீங்க போனீங்கன்னா அது நிலையற்றவன். அருமையான தம்பி தங்கச்சி, சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இப்படியே அவர் சொல்லிட்டு முதல்ல 16 வசனத்தை சொல்றாரு, மாறுபாடு உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய் நீங்க இருக்கணும். நம்ம எந்த சந்ததிக்கு நடுப்புற? மாறுபாடு. காலையில் ஒன்றை பேசுவாங்க, மத்தியானம் ஒன்றை பேசுவாங்க, ராத்திரி ஒன்றை பேசுவாங்க, காலையில் ஒரு செய்தி வரும், மத்தியானம் ஒரு செய்தி வரும். எலெக்ஷனில் எப்படி ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா? ஒருத்தர் முன்னாடி போய்கிட்டே இருப்பார், திடீர்னு பார்த்தா அவர் பின்னாடி போவார், இவர் முன்னாடி போய்கிட்டு இருப்பார். 2 பேரை விட்டுட்டு இன்னொருத்தர் முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. இதுதான் செய்தி. எந்த நிமிஷம் என்ன செய்தி? மாறுபாடான பேச்சு, மாறுபாடான உதடுகள், முன்னுக்கு பின்னான பேச்சு, முரண்பாடான பேச்சு. இந்த மாதிரி சந்ததி நடுவிலே நம்ம இருக்கிறோம். அப்ப இது தேசமே எப்படி கிடக்கு? மாறுபாடான சந்ததி, மாறுபாடான உலகம், மாறுபாடான நம் மனிதர்கள். தர்றேம்பாங்க தரமாட்டாங்க, வர்றேம்பாங்க வரமாட்டாங்க, கொடுக்குறேம்பாங்க கொடுக்க மாட்டாங்க, அன்பு பாராட்டுவேம்பாங்க அன்பு பாராட்ட மாட்டாங்க, உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த உலகம் மாறுபாடு உள்ள உலகம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாறுபாடு உள்ள உலகத்துல நீ எப்படி ஆளா இருக்கணுமா? மாறுபாடு அற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக இருக்கணும். சரி, அடுத்த வார்த்தையை சொல்லி நான் வார்த்தைக்குள்ள சொல்றேன், போகிற விரும்புறேன். எப்படி இருக்கணுமா? 16 எல்லாவற்றிலையும் என்ன முறுப்பு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வர்றப்ப என்னதான் செஞ்சாங்களாம்? 4 பாவத்தில் ஒரு பெரிய பாவம் முறுமுறுக்கிற பாவம். ஒன்று விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், 3வது பரிச்சை பார்த்தல், 4வது முறுமுறுக்கிறது. இந்த பாவத்தில் 4 பெரிய கொடிய பாவம் எழுதுறாரு பவுல். விக்கிரக ஆராதனை பண்ணார்கள், அவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். கோப பரிச்சை பார்த்தார்கள், வழியிலே என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அடுத்து கர்த்தரை என்ன கோபப்படுத்தினார்கள். அடுத்து முறுமுறுத்தார்கள். அங்கே கொம்புட்டிக்காய் இல்லை, அங்கே வெள்ளரிக்காய் இல்லை, அங்கே கீரை இல்லை, அங்கே விதைக்கிறதுக்கு குழி இல்லை. இத்தனைக்கும் பதில் சொல்லியா? மோசையோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பாருங்க. அவன் குடும்ப வாழ்க்கையை வாழலைங்க, அவனுக்கு வாழ்றதுக்கு டைமே இல்லைங்க, மனைவியே இல்லைங்க, விட்டுட்டு ஓடிப்பார். அவன் இவனோட கட்டிக்கிட்டு மண்டையாக அடிச்சுக்கிட்டு, ஏட்டா உன்னையை கட்டிக்கிட்டு நீ எப்போ பார்த்தாலும் 6 லட்சம் பேரை கூட்டிக்கிட்டே அலையிறான். 6 லட்சம் பேர் எப்போ பார்த்தாலும் தண்ணி இல்லைங்கிறான், காடை இல்லைங்கிறான், கறி இல்லைங்கிறான்.
இவங்க பின்னாடியே சுத்துறே, என்னை நீ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறிய, என்னை பற்றி எனக்காக நீ வாழ மாட்டேங்கிறிய, எப்போ பார்த்தாலும் கர்த்தர் சொன்னான்னு எகிப்துக்கு போகிறேன்னு விட்டுட்டு ஓடிடுறேன். யோசித்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள். அதிக நாட்கள் மோசையோட அவன் இல்லவே இல்லை, பிள்ளைகளை அவன் வளர்க்கவே இல்லை, பிள்ளைகளும் கூட இல்லை. அப்போ இவன் ஒரு எப்படி தான் இருந்திருக்கேன், அந்த ஊழியத்திற்காக தன்னையே தகனமாய் ஒப்பு கொடுத்துட்டு தகன பலிபீடம் மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இப்போ இங்கே வேதம் சொல்லுது முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம ஓட்டம் ஜெயமாக ஓடி முடிக்க முடியும். அப்போ அருமையானவர்களே, நான் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் ஆவியானவர் என் இருதயத்தில் வச்சதை வேகமாய் வச்சு கடந்து போக விரும்புகிறேன். வீணாக நம்ம ஓட்டம் இல்லாமல் இருக்கணும்னா, நம்ம ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கணும்னா, சங்கீத புஸ்தகம் 90:12 எடுப்போம் எல்லாரும். மோசே ஜெபம் பண்ணின ஒரு ஜெபம். இந்த ஜெபம் சங்கீத 90 மோசேயின் ஜெபம். மோசே இந்த ஜெபத்தை செய்திருக்கிறாரு. அதுக்கு மேலேயே அது அழகாக எழுதியிருக்கு. வாசிப்போம். டைட்டில் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். இது பாடல் அல்ல, ஜெபம். அது பாடல் பகுதியில் கொடுத்துருக்கு. இந்த ஜெபத்தை பண்ணினவர் யாரு? மோசே. எடுத்துட்டீங்களா? 90வது சங்கீதம் 727வது பக்கம். எல்லாரும் தயவுசெய்து வேதத்தை எடுங்க. 90வது சங்கீதத்தில் மேலே தலைப்பு வாசிங்க, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். அதில் அவர் 12வது வசனத்தை வாசிங்க. நாட்களை நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு. எவ்வளவு பெரிய மனுஷன் பார்த்தீங்களா? அவர் என்ன ஜெபம் பண்றாரு, என்ன பாட்டு பாடுறாரு, என்ன சொல்றாரு? நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல நான் பிரகாசிக்கிறேன். அப்ப ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும் நாள் வரும். அதுக்கு நமக்கு கவுண்டிங் டேட் கம்மியா இருக்கு, என்னும் நாட்கள் தான் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே இந்த நித்தியமா இந்த பூமியிலே நம்ம வாழ போறது மாதிரியும், அவர் நித்திய காலம் வரப்போகாதது மாதிரியும், நம்ம இளமையாவே இருக்கிற மாதிரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது கற்பனை கதை. வேதம் சொல்லுது, மோசே சொல்றாரு, நாட்களை என்ற அறிவு எனக்கு தாங்க. அப்படின்னா என் நாட்கள் எவ்வளவோ நாட்கள் போயிருச்சு. இப்போ உங்க 40 வயசுன்னு வச்சுங்களேன், நீங்க 40 வருஷம் கழிச்சிட்டீங்க. ஒருவேளை இங்க 45 வயசுக்காரங்க இருந்தீங்கன்னா 45 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆயிருச்சு, முடிஞ்சு போச்சு. இனி அது வரப்போறது கிடையாது. இன்னும் இருக்கிற நாட்கள் பலத்தின் மிகுதினால் 70 ஆண்டு, பலத்தின் மிகுதினால் 80. இதுக்கு முன்னாடியே என்ன வேணாலும் நடக்கலாம், வருகை இருக்கலாம், அல்லது நமக்கு நாட்கள் குறுகி இருக்கலாம். அப்ப இந்த பூமியில நீ என்ற நாட்கள் தான் இருக்கு, நம்ம அதை நினைக்கிறதே கிடையாது. பிசாசுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? மரணத்தை குறித்து உனக்கு உணர்வே தரமாட்டேன், என்ன தந்தா போச்சுல, உனக்கு இதே உலகம்டான்னு அவன் சொல்லி வச்சே அவன் மனசை ஓட்டி, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் போய்க்கலாம், இன்னும் நாள் இருக்குல்லன்ட்டு ஒரு நாளைக்கு நாள் முடிஞ்சு போச்சுன்னு வரும். அப்போ ஐயோ அப்பானா என்ன ஆகும்? நீங்க நாட்களை என்ற உணர்வு பார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைனா, ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய ஓட்டத்தின் லாஸ்ட் டே அப்படின்னா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தினந்தோறும் எந்திரிக்கிறப்ப அவர் பிஸியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இன்று என்னுடைய கடைசி நாள் நினைப்பாராம். எந்திரிக்கும் பொழுதே கடைசி நாள்னா என்ன செய்யணும்? எல்லா வேலையும் பிஸியா வேலை செய்யணும்ல, தூங்குவாரா? இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேன்னா என்னன்னு செய்வீங்க? அன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வருமா? அன்னைக்கு எவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்கும்? பிள்ளைகளுக்கு பார்க்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும், எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லாம் சொல்லுவேமா சொல்ல மாட்டேன். ஒரு டூர் போறதுக்கு எத்தனை ஆயத்தம். ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு திருப்பி நம்ம இங்க வரப்போறோம், இதுக்குதே இவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோமே, பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு ப்ரிப்பேரா இருக்கணும். அப்ப நமக்குள்ள எவ்வளவு நிர்விசாரம் தெரியுமா? அது வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம், போற அன்னைக்கு பார்த்து, இன்னும் நாள் இருக்கு. பிசாசுடைய தந்திரம் நாள் இருக்குன்னு நம்மளை சொல்லி நம்மளை மடங்கடித்து வச்சிருக்கிறான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, பவுல் எவ்வளவு புத்தி கூர்மையான ஒரு தேவ மனுஷன் பத்தியா. நான் வீணாக ஓட மாட்டேன், நான் வீணாக பிரயாசப்பட மாட்டேன், கிறிஸ்துவின் நாளில ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நான் கரை பிழை மாசு மறு குற்றமற்றவராய் அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு நான் நிற்பேன்னு அவர் எழுதுறார். அப்ப இதை கேட்குற இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும்.
எப்போ வருவார் தெரியாது, யாருமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் பிரசங்கிக்கும் பொழுதே வந்துட்டா நம்ம எல்லாருமே 100% கிரேஸ் பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா எப்படி மோசே பருவத்தில் இருக்கிற பேர் கோபமே இல்லாமல் இருந்தானோ அது மாதிரி நம்ம இப்போ எல்லாருமே எப்படி தான் இருக்கிறோம், ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிற, வேற வழியே இல்லை. சொல்கிறத சொல்லுங்க பிரதர், 2 மணி நேரம் உங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் உட்காந்து ஆகணும், இப்போ கோபமும் பட முடியாது, எரிச்சலும் பட முடியாது. எப்படி அவர் அங்கே போய் உட்காந்துட்டு அமைதியாக இருந்தாரோ அது மாதிரி இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ வந்துட்டாருன்னா உண்மையிலே எல்லாரும் எங்கே போயிடலாம், ஒட்டு மொத்தமாக பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இதை விட்டு வெளியில் போன ஒருபாடு பரலோகத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னா என்னதான் சொல்லணும், 1 2 3 தான் எண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். வெளியில் போனோடனே வேற சிந்தை உள்ளவர்களாய் மாறிடுறாங்களே. பருவத்தை விட்டு இறங்கினோடனே மோசைக்கு முதல்ல வந்தது என்னதான், கோபம். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்களே, மோசே அவ்வளவு பெரிய முகமுகமாய் தேவனை பார்த்தவன். அவன் ஜெபம் பண்றான், எனக்கு நாட்களை என்னும் அறிவை தாரும். நம்ம பணத்தெல்லாம் கிளீனா என்றான், சொத்து பத்தெல்லாம் நம்ம என்றான், வீட்டில் எம்பிட்டு நகை சவரன் இருக்குலாம் என்றான், சேலை எத்தனை எத்தனை ரவுக்க இருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உங்கள் நாள் எத்தனை இருக்குன்னு டெலீட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நீங்களா ஒரு டேட்டை போடுங்க, 80 வருஷம்னு போட்டுட்டு இப்போ இருக்கிறத கழிச்சு பார்த்துருங்க, இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க. இதுக்கிடையில் ஏதாவது கொரோனா மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கிடையாது. திடீர்னு தான் இன்னைக்கு துர்ச்செய்தி வருது. அப்போ இந்த பூமி நாட்களை எண்ணக்கூடிய நாட்களுக்குள்ள நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை தான் பக்தனாகிய மோசே சொல்றார். அப்போ நாட்களை எண்ண போகிற இந்த காலத்தில் நீ வீணா ஓடிக்கிட்டு, உலகத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு தேவனுக்காக நேரம் இல்லை என்று சொன்னா எவ்வளோ பரிதாபத்துக்குரிய நிலைமையில் அங்கே போய் நிற்கணும். அந்த ஆத்துமாங்கன போய் நிற்கணுமே, அங்கே போய் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லணுமே. இது தயவு செய்து நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் கொண்டுட்டு வாங்க. ஒரு நாள் யார்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துக்கு நீ தான் ஜட்ஜு கோர்ட்டில் போய் நிற்கணும். நீ தான் அந்த நீதி கோர்ட்டில் போய் நின்று உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிரயாசத்தை குறித்து, உன் ஓட்டத்தை குறித்து, உன் ஜெபத்தை குறித்து, உன் பரிசுத்தத்தை குறித்து, நீ பேசின வார்த்தைகளை குறித்து, வாயின் வார்த்தைகளை குறித்து ஒரு நாளைக்கு அவரிடத்துல கணக்கு கொடுக்கணும். அவர் கணக்கு கேட்குற நியாயாதிபதி. கொடுத்தவர் தானே கேட்பாரு. நான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கல, கொடுத்தவர் அவர் தான். என்னை ஒரு காவக்காரனாக வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர், ஒரு செய்தியாளராக வச்சிருக்கிறாரு. இந்த செய்தியை அவரிடத்துல கேட்டு வந்து சொல்றேன், அவ்வளோதான். ஆனால் உங்களை நியாயந்திருக்க போகிறவர் கர்த்தர். பவுல் சொல்றார், என்னை நியாயந்திருப்பார் கர்த்தர், என் ஊழியத்தை குறித்து நான் கர்த்தரிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும். அடுத்து பாருங்களே, எபேசு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சில வசனங்களை மாற்றி வேகமாக சொல்கிறேன், எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம், 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினா, ஆமென், காலத்தை பிரயோஜனம் இல்லாமலும் காலத்தை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு அநேகருடைய நாட்கள் பிரயோஜனமற்ற நாட்கள். அதனால பவுல் சொல்றாரு, வீணாக ஓடினது, வீண் பேச்சு, வீண் சிந்தை, வீண் பிரயாணம், வீணான ஐக்கியம், வீணான கூடுகை, தேவையில்லாத உலகப்புறமான ஒரு கூடுகையெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது, எங்க பார்த்தாலும் நடக்குது. அதுல போய் நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடுகிறோம். வீணான பிரயாணம், நிறைய வீண் பேச்சு, வீண் சிந்தை, வீண் பிரயாணம், நிறைய பிரயாணங்கள் ஒரு பிரயோஜனம் இருக்காது. யோசித்து பாருங்க, நம்முடைய பிரயாணம் அப்படித்தாங்க. நிறைய பேர் பிரயாணம் விருதாவான பிரயாணம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அங்க போய் பாவத்துல தான், எப்படி பேசாம தாவீது யுத்த காலத்துக்கு போயிருந்தா கூட 2 பேத்துக்காக யுத்தம் பண்ணி கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செஞ்சிருப்பேன். உப்ரியில ஏறி போய் கடைசியில பாவத்துல விழுந்து அவன் வாழ்க்கைன்னா அசிங்கப்பட்டதான் மிச்சம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீண் பிரயாணம் வேண்டாம், வீண் சிந்தை வேண்டாம், வீண் பேச்சு வேண்டாம், வீண் ஐக்கியம் வேண்டாம். சும்மா இருக்க முடியலன்னா எங்கேயாவது போய் உட்காரக்கூடாது. உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் எடுத்து படிங்க, பேசாம வீட்டில் இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்ப இங்க அழகா சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகள். இனி வர்ற காலம் பூரா பொல்லாத காலம், விபத்து காலம். பேசாம போய்கிட்டு இருப்பாங்க, ஆபத்து வந்துடும். சொல்லுவாங்க, நாங்க சும்மா இப்படி வந்தாங்க, வாக்கிங் வந்தாங்க, இப்படி ஆயிப்போச்சுங்க. பார்த்தீங்களா, வீட்டில் இருந்து ஆயிருக்குமா? நாட்கள் பொல்லாதவைகளானபடியா காலத்தை பிரயோஜனப்படு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கழிய நீ விருதாவாய் செலவழிச்சுக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நாளையும் நீ பயனுள்ள நாளா பண்ணு. தேவனுக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய். எவ்வளவோ நாட்கள் நமக்கு விருதாவா போச்சு. ஆனா இனி வருகிற நாட்கள் யாது தேவனுக்காக எதையாவது ஒரு காரியத்தை பரலோகத்துக்காக செய்ய நீ பிரயாசப்படு.
பாருங்களே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24, 25. நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பொருளுடைய வேலிட்டி எவ்வளவுன்னு இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த பொருளை பெருசாக பார்க்குறீங்க. பேதுரு அந்த பொருளை எப்படி சின்னதாக சொல்கிறார் பார். மாம்சம் எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க. உங்கள் இத்தத்தண்டி மாம்சம், உங்கள் ஒல்லியான மாம்சம், குண்டான மாம்சம், குட்டையான மாம்சம், நெட்டையான மாம்சம், படித்த மாம்சம், பட்டம் பெற்ற மாம்சம், சொத்து இருக்கிற மாம்சம், நீ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உனக்கு பின்னாடி என்ன வேணாலும் போட்டுக்க. டிகிரி போட்டுக்கிறோம்ல, பேரை போட்டு, அதெல்லாம் மாம்சம் தானே. பரலோகத்துக்கு இந்த டிகிரிலாம் வருமா? இந்த சொத்தெல்லாம் வருமா? இங்கே இருக்கிற ஏதாவது அங்கே வருமா? சரி, ரைட். மாம்சம் எல்லாம் எப்படி இருக்குதா? நான் பக்கத்தில் பாருங்களேன், வெளியில் போய் பாருங்க. புல்லு போல. புல்லு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நேரம் பேசுவோம் எல்லாரும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? மழை பெஞ்சா இருக்கும். மழை பெய்யாட்டி காஞ்சி கருவாடாக போயிடும். தீயை பொறுத்தி விட்டால் எரிஞ்சு ஒன்றுங்களாம் போயிடும். நம்மளும் அப்படித்தாங்க. கிரேவியார்டு, கல்லறையில் போய் பாருங்கள், எத்தனை எலும்பு கூடு கிடக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய புஜபலமான ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள். மோசே என்ன சொன்னார்? புறப்படும் பொழுது யோசேப்பு எலும்பை தூக்குடானார். கூட இருக்க கேட்குறான், எதுக்குடா எலும்பு கூட தூக்குறீங்கன்னு? ஏய், இந்த பார்வோன் ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள்ரா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள் விடுவிக்கப்படுவீங்க, நீங்கள் போகிறப்ப எலும்பை தூக்கிட்டு போங்கன்னு. நல்லா கவனிங்க. ரதத்தில் போனவே இப்போ எப்படி போகிறேன்? தோளில் எலும்பா போய்கிட்டு இருக்கிறேன். உயிரோடு கானான் தேசத்துக்கு அவனால் போக முடியல. அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணுறப்ப போயிட்டு வந்தேன். அன்னைக்கே விவரமானவன் என்ன பண்ணியிருக்கணும்? கானான்ல இருந்திருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு அடக்கம் பண்ண மம்ரேக்கு போனால் அன்னைக்கே இன்னைக்கு கிடைச்ச சுதந்திரம் போதுமுடா. பார்வோன் இருக்கிறப்பே இங்கே ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துடலான்னு இல்லாமல் திருப்பி இவனா எகிப்தில் போய் இப்போ கடைசியில் அவன் புறப்படும் பொழுது எலும்பு கூடு தாங்க புறப்பட்டுச்சு. அவன் சரீரம் என்னாச்சு? அவன் மனைவி என்னாச்சு? மனாசே எப்ராஹிம் என்னாச்சு? அவனுடைய கூட்டம் யோசேப்பே அறியாத ஒரு ராஜா வந்தானான். யோசேப்பை இப்போ எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. யோசேப்பை யாருக்குமே தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த எலும்பு கூடு எதுக்குடாங்கிறாங்க. இவன் எலும்பு கூடு இல்லடா, இவன் தான் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மந்திரியாக இருந்தவன், இத்தனை லட்சம் பேரை இவன் தான் ஜீவரட்சணை செஞ்சவன், இவன் யாக்கோப்புக்கு பிரியமானவன். யாருக்கும் புரியலை. அவனை அறியாத அடுத்த தலைமுறை வந்துருச்சு. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வச்சுருக்க உங்கள் மாம்சத்தை பாருங்களே. நீங்கள் என்ன இதுக்கு சோப்பு போட்டு, என்ன இதுக்கு பவுடர் அடித்து, இதுக்கு எத்தனை சாம்பை போட்டு, இதுக்கு எத்தனை அழகுபடுத்தி, நெகத்துக்கெல்லாம் பாலிஷ் போட்டு, இன்னும் பார்த்தா லிப்டிக்கெல்லாம் போட்டு எத்தனை கூத்து பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே போகும் சொல்லுங்கள்? கரையானுக்கு அது ரெடியாக இருக்குது. மண்ணுக்குள்ளே தாங்க போகும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீயே இப்படிலாம் பிரசங்கம் பண்ணாதீங்க பிரதர். ஓஹோ ஆகோ ஓஹோன்னு உயர்த்துவார்னு பேசுங்க பிரதர். வரவே பயமாக. நீங்கள் மனுஷனுக்கு தட்டி கொடுக்கறதும் தடவி கொடுக்கறதாங்க பெருசாக தெரியுது. கொட்டுவது அது ரொம்ப சங்கட்டப்படுறாங்க. நம்முடைய முடிவு அதுதான். ஒரு மனுஷனுடைய முடிவு கடைசியில் என்னைக்கு போகணும்? எங்கே தான் போகணும்? யார் நேராக ஏனோக்கு மாதிரி போக முடியாதுங்க. போனாலும் திருப்பி வரணுங்க. எலியாவும் ஏனோக்கும் திருப்பி வருவார்கள். அவர்களும் சரீரமும் மண்ணில் விழுகும். ஏசப்பாவே மரித்து தான் எழும்பி போனார். அப்போ எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதனால் இந்த மாம்சம் சொல்லுங்க புல்லை போலவும், இந்த மனுஷனுடைய இந்த ஏரோதின் மேன்மை, பாபிலோனிய ராஜாவின் மேன்மை, இன்னும் எசபேலுடைய மேன்மை, இன்னும் பார்த்தீங்கன்னா தெலிலாளுடைய மேன்மை, இன்னும் இந்த உலகத்தில் பெரிய பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலிகளுடைய மேன்மை, இப்போ இருக்கிறவங்களுடைய மேன்மை எல்லாம் வாசிங்க. மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் மேலே இருக்கிற பூவு போல இருக்கிறது. புல்லு உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கைத்தட்டுங்க. கர்த்தருடைய வசனமோ இதாங்க முக்கியம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அழியாத ஒன்னே ஒன்று இந்த உலகத்தில் என்னங்க? இதுதான். அவ்வளோதானா? கைத்தட்டு. அழியாதது ஒன்று எது? வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒளியவே ஒளியாது இருக்கிற. அப்ப இதை வைத்திருக்கிற நாம ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் இந்த வைத்திருக்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஜீவனுள்ள வார்த்தை, அழியவே அழியாது. உலகம் முடிஞ்சாலும் இந்த வார்த்தை அழியாத வார்த்தை. அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள வச்சு அந்த வார்த்தையின்படி நீ நடந்து பாருவே. எலிசா மரிச்சிட்டு புதைச்சிட்டாங்க. கொள்ள நாள் கழித்து அவனுடைய உடம்பு மேல, அந்த எலும்பு கூட்டு மேல வேறொருத்தர் செத்த பாடியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே செத்த உயிரோட எலும்பி உட்காந்துட்டான். காரணம், எலிசாவுடைய எலும்புக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் செத்து போனவன் மேல பட்ட உடனே அவன் உயிர் பெற்று எழுதுனான். கைத்தட்டி கருத்துருக்கா. எலிசாவுடைய எலும்புக்குள்ள செத்த எலும்புதான், ஆனா அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கை அது புல்லுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. அந்த புல்லு மேல இருக்கிற பூவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை.
இந்த வாழ்க்கையில் தாங்க மனுஷன் படுற பாடும் பிரயாசம் இருக்குது. இதுக்காக இவன் ஓடுகிற ஓட்டம், படுகிற பிரயாசம், அவனுக்கு வர்ற கோபம், எரிச்சல், டென்ஷன், முறுமுறுப்பு, பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், காய்மகாரங்கள், இது எல்லாமே உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு நாளைக்கு அவன் அதை கொண்டு போகிறதும் இல்லை, அதை அவனை பின்தொடர்ந்து போகிறதும் இல்லை. பாருங்களேன், இன்னும் வேதம் சொல்கிறதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாம் ஞானத்தில் சிறப்பான தேவ மனுஷனாகிய சாலமோன் எழுதின பகுதி. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும், பக்கத்தில் சொல்லுங்க, எந்த மனுஷன் இருக்கிறவனுக்கு தன்னுடைய ஆவியின் மேல் அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் இல்லை. ரைட். மரண நாளின் மேலும் அவனுக்கு, மரணம் வரும் பொழுது நான் ஓடி போயிடுறேன், தப்பிச்சுக்கிறேன், பாதாளத்துக்குள்ளே போயிடுவேன், அல்லது நான் போய் ஹமாஸ் மாதிரி உள்ளே ஏதாவது குழியை நோண்டி உள்ளே உட்காந்துக்குவேனாலும் மரணம் அங்கேயும் வந்துடும். ஏன்னா அந்த மரண நாளின் மேல் அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஆவியின் மேலேயும் அதிகாரம் கிடையாது, மரண நாளின் மேலேயும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. பாருங்க, அப்போ அதிகாரம் இல்லாத ஒன்றை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்மளுது இல்லை. அது நல்லா சொன்னால் அது யாருது? கர்த்தருது. கர்த்தர் தந்த தீபம். அவர் ஆவியை ஊதுனாரு, அவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிக்குவார்? ஹலோ, இப்போ தெரியுதா? ஓசி வீட்டில் குடியிருக்கிறோம், வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். இன்னும் புரியுதா புரியலையா உங்களுக்கு? உள்ளத்தில் போகுதா இல்லை காதில் பட்டு தெரிச்சிருதான்னு எனக்கு தெரில. இந்த வாடகை வீட்டில் இருக்கிற நம்ம என்னமோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். கொடுத்தவரையும் நம்ம நினைக்கிறதில்ல, வீட்டுக்காரரையும் நம்ம நினைக்கிறதில்ல. நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறாரு, அவர் பார்த்து பிடிங்குவாருங்கிறத உணர்வற்றவர்களா நம்ம சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுற டெக்கரேஷனு, நம்ம ஓடுற ஓட்டமோ அவர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு, ஏப்பா இது ஒன்றுமே கிடையாதுப்பா, இது என்னது, எனக்கு எப்போ பிரியுமோ என்ன பண்ணிடுவேன்? அந்த வசனத்தை வாசிங்க. இது நானாக எடுத்தேன்னு நினைக்காதீங்க, ஆவியானவர் சொல்ல சொல்ல பூரா எடுத்துகிட்டு வந்தேன். இது எல்லாம் எனக்கு லட்டு கொடுத்த மாதிரி கொடுத்தாரு. வேகமாக எடுத்துகிட்டு ஓடுப்பா, சுட சுட போய் என் பிள்ளைகளுக்கு சொல்லு. என் பிள்ளைங்க கண் சுருகி போய் வாழ்கிறாங்க. எல்லாமே இந்த உலகம் நிஜம்னே இருக்காங்க, மாயையான இந்த உலகத்தில் நிஜமான நினைவோடு வாழ்கிறாங்க. இதை விட்டு நம்ம எங்கேயும் போகிறதில்ல, இந்த பிட்டு உலகத்திலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைப்பாங்க போல இருக்கு. அதனால் இதை கொஞ்சம் சொல்லி அவங்க மனக்கண்ணை கொஞ்சம் திரைன்னு சொல்லி என்னை இன்னைக்கு தட்டி அனுப்பியிருக்கிறார். நல்ல பார்த்தீங்கன்னா சாமுவேல்கிட்ட சொன்னார், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிட்டு வா, வேற ஆளை நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ இவனுக்காக எத்தனை நாள் அழுதுகிட்டு இருப்ப அப்படின்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நிரப்பிட்டு போ, இன்னைக்கு போய் சொல்லு, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தட்டி விடு. அந்த மனக்கண்ணில் அவங்க கண்ணில் லேசாக மீன் செதில் இருக்குது, அதை எடுத்து விட்டுட்டேன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், நான் இருக்கிறத அவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஆவியை விடாது இருக்க உங்கள் பேரை போட்டு சொல்லுங்களே, நான் சொல்ல முடியாது, லைவில் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பேரை கூச்சப்படாமல் போட்டு சொல்லுங்க. இல்லாட்டி வெக்கப்படுறீங்களா? சொல்லுங்க. ஆவியை விடாது இருக்க உன் பேரை போட்டு, அந்த ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும், எங்கள் அப்பாவுக்கு அதிகாரம் இல்லை, அம்மாவுக்கு அதிகாரம் இல்லை, பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணன் தம்பி நண்பர் சிநேகிதர் நல்லவர் கெட்டவர் வந்தவர் போனவர் எவருக்குமே அதிகாரம் கிடையாது. அது வர்ற டயத்துக்கு அவர் வருவார், டக்குன்னு கிளம்பு போகலான்ட்டு கடந்து போய்கிட்டே இருப்பார். அப்புறமேல என்ன ஆகும்? இந்த நாளை நம்ம தெனோல நினச்சோம்னா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வீட்டை காலி பண்ணணும்னா அந்த வீட்டை வெள்ளை அடிப்போமா? அது நம்ம வீடு இல்லை. இதுக்கு எம்புட்டு வேஸ்ட்டு, இதுக்கு நம்ம பண்ணுற டெக்கரேஷன் எம்புட்டு, இதுக்கு எவ்வளோ செலவு, இதுக்கு நம்ம எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எத்தனை ஆயிரம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கும். எவ்வளவோது ஒரு தெருவில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுங்களேன், அவனாவது நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருன்னு சொல்லிட்டு போவானே. நமக்கு பண்ணக்கூடிய தனிப்பட்ட செலவுகளை, விரயமான செலவுகள், அலங்கார செலவுகள், அலங்கார ஜாமான்கள், அலங்கார பொருள்கள், தேவையில்லாதது, அது வீட்டை பார்த்தா அடைச்சிக்கிட்டு ஏகப்பட்ட பொருள், வேஸ்ட் விரயமான பொருளே வீட்டில் இருக்கு. அது ஒரு யூஸுக்கு வருஷத்தில் ஒரு தடவை கூட அது பயன்படாது. அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நமக்கு நிம்மதி, அப்பா வாங்கி வச்சாச்சு, பயன்படுதோ பயன்படலையோ அது இருந்தாச்சு. அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரலுக்கல், பலகக்கல், இன்னும் படுக்கிற கல், எடுக்கிற கல், பேசாமல் ஒரு குழியை நோண்டி அதையும் கூட வச்சுக்கிட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் வீட்டில் இருக்கணும், திருப்தியாக இருப்பாங்க. ஆனால் பரலோகத்தை மட்டும் விட்டுருவாங்க, அதை மட்டும் ரெடி பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டா, எது இல்லாட்டியும் பரலோகம் உனக்கு ரெடியாக நீ பண்ணி வச்சுக்க. நீ தான் பரலோகத்தை பிடிக்கணும். பரலோக ராஜ்யம் பக்கத்தில் சொல்லுங்கள் பிரதர், பலவந்தம் பண்ணணும், தினந்தோறும் தேடணுங்க, தினந்தோறும் அதுக்கு நீ பிரயாசப்படுங்க. அது சும்மா ரோட்டில் கிடக்கிறது கிடையாது. நீ நடக்கிற ஒரு முட்டாயை கூட காசு கொடுத்தா தான் தர்றேன்.
ரோட்டில் விற்கிற எல்லா பொருளுக்கும் என்ன இருக்கு? பரலோகம் இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னாரா? நீ பலாத்காரம் பண்ணணும், உன் இருதயத்தை கொடுக்கணும், உன் நேரத்தை கொடுக்கணும், உன் பிரயாசத்தை கொடுக்கணும், உன் வேர்வையை கொடுக்கணும். இரவு பகலாய் நீ கருத்தோடு அவரை தேடணும். வேதம் சொல்லு, முழு இருதயத்தோடு அவரை தேடினால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பார்த்தீங்களா? சகரியா வயசான காலம், நல்ல ஏஜ்டு, குழந்தை பாக்கியமும் இல்லை. மனைவியும் சொல்லியிருப்பா, ஏப்பா நீயும் ஜெபம் பண்ணுறேன் பலி செலுத்துறேன்னு போய்கிட்டு தான் இருக்கிற, ஊழியத்துக்கெல்லாம் உனக்கு குறைச்சலே கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய குறை இருக்கு. செவ வேற சும்மா ஜெபம் பண்ண கூப்பிட்ற, சரி வேற வழி இல்லை வா உட்காருவோம், பாட்டை பாடு. என்ன பாட்டு பாடியிருப்பாங்க 2 பேரும்? அங்கேதான் ஒன்றுமே இல்லையே, வருத்தமாக தானே இருக்கும் மனசு. ஆனாலும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் இருவரும் குற்றமற்றவர்களாய் அவர்கள் தேவனுடைய பார்வையில் இருந்தார்கள். ஆசாரி ஊழியம் செய்வதற்கு சீட்டை வாங்கினேன். இந்த சூழ்நிலையும் ஊழியம் செய்ய முடியுமா? இழப்புகள் நடுவில் ஊழியம் செய்ய முடியுமா? வருத்தத்துக்கு நடுவில் ஊழியம் செய்ய முடியுமா? ஏமாற்றத்துக்கு நடுவில் ஊழியம் செய்ய முடியுமா? குறைவுகளுக்கு நடுவில் ஊழியம் செய்ய முடியுமா? கேள்வி கேட்டு பாருங்களே. அவன்கிட்ட போய் கேளுங்க. இவ்வளவு இருந்தாலும் அவன் சீட்டு வாங்கிட்டு உள்ளே போகிறேன். எதுக்கு போகிறேன்? தூபத்துக்கு போகிறேன். போய் தூபம் காட்டுறேன் அப்படியே துதி செலுத்துகிறேன், ஊழியம் செய்கிறேன். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஓட்ட, அவன் வாழ்க்கையில் குறைவு, அவன் வாழ்க்கையில் இழப்பு, அவன் வாழ்க்கையில் ஏமாற்றம், அவன் வாழ்க்கையில் பற்றாக்குறை, அவன் வாழ்க்கையில் எல்லாரும் அவனை தூசிக்கிறாங்க. எல்லாம் ஊழியத்துக்கு வந்துடுறேன், இவனுக்கே ஒன்னையும் காணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு அவன் ஊழியத்துக்கு உற்சாகத்தோடு போய் அந்த ஊழியத்தை செஞ்சதுனால தேவதூதனை அன்று அவன் பலிபீடத்தில் சந்தித்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். எந்த நிலைமையில ஊழியம் செய், நினைக்காத நேரத்தில் கர்த்தர் உன்னை சந்திப்பார். உற்சாக மனதோடு ஊழியம் செய், உற்சாக மனதோடு கர்த்தரை தேடு, இரவு பகலா தேடு. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவன் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் தேவ தூதன் வந்து சொன்னாரு, சகரியாவே கைத்தட்டுக்கலாம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. மலடியா இருக்கிற உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவாள். அவன் பெரியவனாய் இருப்பான், உன்னதமானவனாய் இருப்பான், கர்த்தருடைய ஊழியத்தை முன்னடக்கக்கூடியவனாய் இருப்பான். நிறைய ப்ராப்பர்ட்டி சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசிய கர்த்தர் உனக்கு என்ன செய்யறாரு? தந்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். இதுக்காக தாங்க கர்த்தர் அவனை அமைதியாக வச்சிருந்தார். அதனால எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபிக்கணும். என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காட்டும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி. எல்லா பேரும் என்னை கேட்பாங்க, ஏன் பிரதர் ஒரே ஆராதனை வச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்கும்? என்னுடைய இருதயம் என்ன தெரியுமா? எப்படி ஆகலை என் ஜனங்கள் வந்து தொழுது கொள்ளணும். ஆள் வந்தாலும் வராட்டியும் நடத்துவோம். தேவன் செய்ய யாரா இருக்கிறாரு? வல்ல ஆண்டவருக்காக தாங்க எல்லாமே. எப்படியாவது என் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு போகணும், பட்டினியா போய் மயக்கம் போட்டுறக்கூடாது. பிரயாசப்படுவோம், பலனில் கர்த்தர் நிச்சயமாய் பங்கை தருவார். கைகளை தட்டி கர்த்தர் பிரயாசம் தாங்க. எதையாவது ஒன்று ஆண்டவருக்காக இருக்கிற காலத்தில் எதையாவது ஒன்று செய்வோம். அப்போ உங்களுக்கு அந்த உணர்வு வரணுங்க. நீ வீணா ஓடாத, நேரத்தை எல்லாம் வீணா செலவழிக்காது. வீட்டில் சும்மா தானே இருக்கிற, ஆலயம் திறந்துருக்க, வந்து ஜெபிக்கலாமே. எத்தனை ஜெபக்கூட்டம் இங்கே நடக்குது. எவ்வளவு நேரம் உனக்கு இருக்கு? நீ எவ்வளவு நேரம் தூங்கி 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 நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு நான் என்னை தொட்ட வசனம், முதல்ல என்னை ஆண்டவர் தொட்ட பகுதி அதுதான். அந்த வசனத்தின் வழியாக தான் தேவன் என்னோடு இடைப்பட்டார். இன்னைக்கு உனக்கு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியினால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி கேட்டுக்கொள். வெள்ளிமான் வேடைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்து கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எம்புட்டு நேரம் தான் சிஸ்டர் தூங்குவீங்க? ஹலோ, தூக்கம் கந்தையை வருவிக்குமா? குணசாலியான ஸ்திரீ வீட்டில் உன் விளக்கு அணையாது இருக்குமா? அதிகாலை இருட்டோடு எழுந்து அவள் தன் வேலைக்காரர்களுக்கு படி அளப்பாளாம். தூர தேசத்திலிருந்து அவள் ஆகாரத்தை கொண்டு வருவாளாம். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அவள் வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வர. அப்படின்னா ஒரு நல்ல குணசாலி நடு இரவில் கொத்தலை போட்டு என்ன செய்யணும்?
தூர தேசத்திலிருந்து ஆகாரம் வரணும், பரலோகத்திலிருந்து பொக்கிஷம் வரணும்படி அவள் விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அவள் வெளிச்சம் அணையக்கூடாது. அவள் ஜெபம் குறையக்கூடாது. பாருங்க, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இப்படி தூங்கினா உனக்கு என்ன வரும் தெரியுமா? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அழிந்தவனை போலவும் வரும். பத்தியா, இதுதான் என் வாழ்க்கையில் ஆண்டவர். எவ்வளோ நேரம் தான் உலகத்திலேயே தூங்கிக்கிட்டு இருப்பேன், எவ்வளோ நேரம் தான் நண்பர்களும் சுற்றிக்கிட்டே அலைவேன். பட் உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் நண்பன் யார்? உலகம் உன் நண்பனா, பரலோகம் உன் நண்பனா? உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறியா, பரலோகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கியா? உன் நண்பன் கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியினால் உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உலகத்தில் அகப்பட்டு கொட்டேன்னா நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். அவனிடத்துல போய் தாழ்த்தி வருத்தி கேட்டுட்டு உடியாந்துரு வெளியே. தம்பி, என்னை விட்டுறா, இந்த உலகம் எனக்கு சதா காலமும் நிலை கிடையாது, இதில் நான் வாழ்ந்து பரலோகம் போக முடியாது, நீ தயவு செய்து என்னை விட்டுரு, இந்த உலகத்துக்கு வழி எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னதமான வழியில் நான் போகணும்னு சொல்லி நம்ம ஓடி வந்தோம். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் அடித்து மண்டே ஓடி உடைக்கிறேன். பரலோகராஜ் சமீபத்தில் மனந்திரும்பு மனந்திரும்பு வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணானா? அவன் பிரசங்கத்தை பூரா நீங்கள் படிச்சு பாரு. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை படிச்சு பாருங்க, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ் சமீபத்தில். அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை படிச்சு பாருங்க, மனம் திரும்புங்கள். அப்போ மனம் திரும்பலையே அவங்க? அப்போ மனம் திரும்பாதனால தான் நம்ம திரும்புன்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்பணுங்க. எதில் திரும்பணும்? இன்னும் இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கமே. எப்படி ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கேன். வயசாகி போச்சு, இப்போ நினைக்கிறேன் இனிமேல் எங்கடா ஓடுறது, இவன் பின்னாடி சுற்றுவோம். அவர் இறங்கி வந்து கேட்குறாரு, உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் அவனை எடுத்துக்கிட்டே முதல்ல எனக்கு பலிபீடவா. நீ எத்தனை நாளைக்கு பின்னாடி அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்ப? முதல்ல தூக்கிட்டு வா, அவனை மேலே கொண்டுட்டு வா. நீ இவன் இருக்கிறனால தானே இவன் பின்னாடி சுற்றுற. ஒரு நாளைக்கு எதெல்லாம் நீ பின்னாடி சுற்றுறியோ அதெல்லாம் கர்த்தர் ஒரு நாளைக்கு பலி கேட்பார். கொண்டு வந்து எனக்கிட்ட ஒப்படப்பா, நீ இது பின்னாடியே சுற்றி தலையிற, என் பின்னாடி நீ வரமாட்டேங்கிற, உன் நேரம் முள்ள பொன்னான நேரத்தெல்லாம் எதுக்கு செலவழிக்கிற? நம்மளாம் யோசித்து பாருங்களே. லைவில் இருக்கனால நான் சில காரியத்தை சொல்ல சார், எவ்வளோ நேரம் செல்லுக்கு செலவழிக்கிறேன். ராத்திரிலோட தூக்கத்தில் இப்படி தடவிக்கிட்டே தாங்க இருக்கிறேன், இப்படியே கை போய்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு பிசாசுடைய கிரியை. அதுக்குள்ள எல்லாமே நரகமே அதுக்குள்ள இருக்கு. அப்படி தூக்கி விட்டா அசுத்தமான காட்சி வருது. நம்மளை அறியாமலே எப்படி தாவீது விழுந்தானா அது மாதிரி ஒரு நிமிஷத்தில் விழுந்துருவோம். அப்புறம் நீ 100 முறை ஜெபம் பண்ணிக்கிட்டு வெளியே வரங்காட்டியும் அடுத்த நிமிஷம் போச்சு. அதுக்குள்ள நாடகம் இருக்குது, சினிமா இருக்குது, பாவங்கள், எல்லா பாவமும் அதில் வலைதளத்துக்குள்ளே வந்துருச்சு. நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக தான் பார்க்குறோம். வீடுகளில் பாரு, அப்பா ஒரு ரோக்க செல்லு பார்க்குறாரு, அம்மா ஒரு ரோக்க செல்லு பார்க்குது, பிள்ளைங்க ஒரு ரோக்க செல்லு, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. எதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? செல்லு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பிசாசு மைண்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுவார். நம்மளும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா நம்மளும் பார்க்குறோம்ல. அவன் என்ன பார்க்குறேன், அவங்க கண்ணில் இப்போ என்ன காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு கேட்க முடியாதே. அவன் ஒரே வார்த்தை, நீ ஒன்று தான் வந்து நான் பார்க்குறேன்னா, ஓ செல்ல நான் கேட்குறேன்னா, ஓ வேலையை நீ பாரு, ஏன் வேலையை நான். அவன் என்ன பார்க்குறான்? நம்மளே நம்ம பிள்ளைகளை கெடு. நீ வேதமும் கையுமா உட்காந்து பாரு, அவன் உன்னைய பார்த்துட்டு பின்னாடியே வேதத்தை கையில். அப்போ முன்மாதிரி நம்ம தாங்க தேவனுடைய. வீணாக ஓடினது, வீணாக பார்த்தது, வீணாக பேசினது, வீணாக பிரயாணம் பண்ணினது, வீணாக அங்கே போனது. நம்ம பிரயாணத்திலே கொள்ள நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய தேவையில்லாத பிரயாணம். சும்மா இருந்தால் நாங்கள் அங்கே அது வரையும் போயிட்டு வரோம். சும்மா இருக்க முடியல, அதனால் எங்கே போகிறோம்னா நம்முடைய பிரயாணம் அதெல்லாம் வேஸ்ட்டு தானே. ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு நிற்க வேண்டாமா? சரி பாருங்கள், இன்னும் சில காரியங்களை. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எந்த வீட்டுக்கு போவது? ஹலோ வாசிக்க. விருந்து வீட்டுக்கு போனால் நல்ல கறிச்சோறு கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், வரவேற்பு கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு போவதை விட எந்த வீட்டுக்கு போகணும்? துக்க வீட்டுக்கு போவது. அங்கே என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அங்கே போனால் அழுகணும். அழுகிறதுக்கு சில பேர்த்துக்கு அழுக வராது. இது எதுக்குடா, என்ன எப்படி அழுகிறதுன்னு தெரியாது. அதனால் எல்லாருமே நம்ம அவாய்ட் பண்ணுறது துக்க வீட்டை தான் அவாய்ட் பண்ணுவோம். அங்கே போக வேண்டாம்,
ஆனா வேதம் என்ன சொல்லுது? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். எந்த வீட்டுக்கு போக சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது? துக்க வீட்டுக்கு போப்பா. அங்க போய் ஒருத்தர் மரிச்சிருக்கிறான் இல்லையா, அவன் முடிவை பாரு. அவன் எப்படிலாம் வாழ்ந்தான், எப்படிலாம் வாழ்ந்து என்னென்ன பேசினேன், என்னத்தை கொண்டுட்டு போனேன். ஏரோத கர்த்தரை அடிச்சாரு. ஏன் அடிச்சாரு? அதே 1ஆம் அதிகாரத்தில், அதே 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்களே. சபையை துன்பப்படுத்தினான். அப்பெல்லாம் என்ன குதூகலம் அவன் உடம்புல மனசுல, என்ன குஷி. சபையை பூரா அடிச்சு நாசக்கேடு பண்ற. அடுத்து என்ன பண்ற? யாக்கோபை வெட்டி கொல்றாங்கிற, பேதுருவை பிடிச்சி உள்ள வைடாங்கிற. இத்தனை நாசக்கேடு பண்றப்ப அவன் ஆவி என்ன குதூகலமா இருந்துச்சு. அடுத்து உட்காந்துக்கிட்டு திமிரா பிரசங்கம் பண்ண, கர்த்தர் அவனை அடிச்சாரு, செத்தேன். ஒரே அதிகாரத்தில் போச்சு. அவன் அதிகாரம் உயிரை பாதுகாத்துச்சா? அவன் அதிகாரத்தை தூதன்கிட்ட காட்ட முடிஞ்சா? அவன் அதிகாரம் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துச்சா? என்னாச்சு? முதல் வசனத்தில் அவன் திமிரெல்லாம் ஆண்டவர் அட்டைக்கு ஒட்டைக்கு கொண்டு வந்தார். இப்போ அவன் வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு போனால் நம்ம அவனை பார்க்கலாம். ஏண்டா திமிரு, என்ன திமிர்றான், எவ்வளோ ஆணவமாக அலைஞ்சாடா. பார்வோனை போய் பார்த்தா கடலில் மிதக்கிறான், ரதமெல்லாம் மிதக்குது, குதிரையெல்லாம் செத்து உருளுது, ரத வீரர்கள் எல்லாம் செத்த பாடியா கடலில் கடக்கிறேன், ஒதுங்கி கிடக்கிறேன். கர்த்தர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தேனை நீ பார்க்கவே மாட்ட உயிரோட. அங்கே பாரு எல்லாம் இவன் ஆனவன் 430 வருஷம் உன்னை அடிமைப்படுத்தினானே, அவன் பாடியெல்லாம் எங்கே கிடக்கு பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நம்மளும் போய் பார்க்கணும். எப்படிலாம் வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஆனால் யோசிக்க மாட்டோம், போன வேகத்தில் உடையாந்துருவோம். ஆனால் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வருவாங்க, வந்து நம்மளை பார்த்து சொல்லணும், ரதமும் குதிரையுமா இருந்தீரேன்னு சொல்லணும், இஸ்ரவேலுக்கு ஒளி விளக்காய் இருந்தீரேன்னு சொல்லணும், இவர் நிமித்தம் நான் என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சேன்னு சொல்லணும். உனக்காய் அழுகக்கூடிய நபர்களை நம்ம சம்பாதிக்கணும். உன்னை பார்த்து மனம் திரும்பக்கூடிய நபர்களை சம்பாதிக்கணும். நல்லதுராவே போனதுன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதனாலதான் பிரசங்க சொல்றார், துக்க வீட்டுக்கு போ, அந்த மனுஷனுடைய முடிவை பார்த்து நீ அநேக சத்தியத்தை என்ன செஞ்சுக்க அறிந்து கொள். இன்னும் சில காரியத்தை சொல்ல எனக்கு நேரம் குறுகினதா இருக்கு. 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆச்சு. வசனத்தை பிடித்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் காரியம், நீங்க ஆண்டவருக்கு எதிர்கொண்டு நிற்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? வசனம் இருக்கணும். வசனம் இல்லாட்டி பரலோகம் கிடையாது. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் நீங்கள் நினைப்பான. உன் பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை கருத்தா போதி. பிள்ளைகளை தயவு செய்து, சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கீங்கன்னா பைபிளை படிக்க வைங்க, சொல்லித்தாங்க. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை பேச விடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகணும்னு நீங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு பாருங்க, அவர் வருகைக்கு எதிர்கொண்டு நிக்கணும்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, அவ வசனம் பிடிச்சா தாங்க பரலோகத்துக்குள்ள போக முடியும். 2 மனிதர்களை நான் வசனத்தை பிடித்த மனிதர்களை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஒன்று யோபு. அவர் சொல்ற வார்த்தை யோபு 13:15, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல எப்படி இருப்பேன் தெரியுமா? கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட வார்த்தை! கொன்றே போடுங்க. என் பிள்ளை செத்துச்சு, என் மனைவி என்னை திட்டுனா, என் உடம்பு போச்சு, அதெல்லாம் நானே செத்தாலும் அவர் மேலதான் என்னவா இருப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். இதாங்க வசனத்தை பிடிக்கிறார். ஒரு குறை சொல்லலைங்க, ஒரு குற்றப்படுத்தலைங்க. யோபு தன் உதடுகளால் தேவனை குறை சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கான் பாரு வசனத்துல. அவன் வசனத்தின் மேல, அந்த காலத்துல இப்ப மாதிரி வசனம் இல்லைங்க, எங்கேயாவது 1-2 அத்திப்பூத்த மாதிரி இருக்கும். இப்போ உங்க கையில வேதம் இருக்கு, உங்க வீட்டில் வேதம் இருக்கு, உங்க பாக்கெட்ல வேதம் இருக்கு, நீங்க வச்சிருக்கிற செல்லுல வேதம் இருக்கு, நீங்க பிரயாணம் பண்ற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் இந்த பேலையை தூக்கிட்டு போலாம். ஆனா அந்த காலத்துல அது இல்லைங்க, கேள்வி புலன் தான். ஆனா கேள்வி புலன்ல அவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன் தெரியுமா? நம்பிக்கையா இருப்பேன். அப்ப இதுதாங்க வசனத்தை பிடிச்சுக்கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காட்டாலும் ராஜா நல்லா தெரிஞ்சுக்க, நாங்க இந்த தப்பை என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். அது நல்லா இப்பயே ரிசல்ட் சொல்லிடுறோம். பொழைச்சாலும் சரி, மறிச்சாலும் சரி, நாங்க இப்படித்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதாங்க விசுவாசம். இதான் வசனத்தை பிடிக்கிற பிள்ளைங்க. இந்த வசனம் உன் காலுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சம்.
தாவீது சொல்றார், குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. எது தெரியுமா? உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி, உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை ரகசியங்களை அறியும்படி என் மன கண்களை திறந்தரலும். பார்த்தீங்களா, நம்ம தினமும் படிக்கிறப்ப என் கண்ணை திறங்க ஆண்டவர், இதுக்குள்ள சத்தியம் இருக்கு, ஆழம் இருக்கு, அகலம் இருக்கு, நீளம் இருக்கு, உயரம் இருக்கு. வேதம் சொல்லுது அவருடைய அன்பின் ஆழம், அன்பின் நீளம், அன்பின் உயரம், அன்பின் ஆழம் எல்லாம் எழுதுறாரு. அப்ப அன்புக்குள்ள எவ்வளவு நீளம் அகலம் உயரம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். அவருடைய அன்புல உயரமான அன்பு இருக்குதான், ஆழமான அன்பு இருக்கா, நீளமான அன்பு இருக்குதான், அகலமான அன்பு இருக்குதான். நம்ம வெறும் அன்புன்னு வாயில சொல்லிட்டு போயிடுறோம். அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், இது அறிவு கெட்டாதவைகளை அறிந்து கொள்ளும்படி பவுல் எழுதுறார். அப்ப நீளத்திலேயே அன்புலேயே இவ்வளோ ஆழம் உள்ள போகலாம், சுரங்கப்பாதை மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்க வேண்டியது. போக 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 முத்து எடுக்கலாம். அப்ப யோபுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, வசனம் தான் முக்கியம். மனைவி போயிட்டு வயிறாளா வசிட்டு போறான், பிள்ளைகளை செத்து போச்சா போட்டும், ஆண்டவர் தருவார். ஆடு மாடெல்லாம் போச்சா போட்டோம், என் உடம்பெல்லாம் போச்சா, உருக்குலைஞ்சு போச்சா, எல்லாம் நண்பர்கள் போனாங்களா போகட்டும், நானே செத்தாலும் என் வசனத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு. கொன்று போட்டாலும் அவர் மேல கை தட்டுங்க, அவர் மேல, அவர் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அதுதாங்க. வீணாக நான் ஓடல, வீணாக நான் பிரயாசப்படல, நான் வசனத்தை இறுக்கியா பிடிச்சுக்கிட்டேன். என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன், மத்திய ஆகாயத்தில் அவர் நிற்பார். இதெல்லாம் அவர் எழுதுறார். சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொண்ணா மாறுவேன். அவருக்கு தெரியுது ஒரு சோதனைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு மகிமை இருக்கு, ஒரு எழுப்புதல் இருக்கு, காலங்கள் மாறும், என் வாழ்க்கை மாறுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்தனை காட்டுறேன். 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ண போறாரு. அப்போஸ்தலர் 14:19 எடுக்க வேண்டாம். அந்த பட்டணத்தார்கள் அவனை கல்லு எரிஞ்சு தர 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 தரன்னு இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே போட்டு போறாங்க. ஊருக்காரன் எல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு மண்டையை உடைச்சு கை கால் ஊரம் வீங்கி கிடக்கு, இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே போடான்னு விரட்டி விட்டா இவன் எந்திரிச்சு கை தட்டுங்க, மீண்டும் பட்டணத்துக்குள்ள போய் பிரசங்கம் பண்றேன். அவனுக்கு தெரியுது, நீங்க என்னை அடிச்சு உதைச்சாலும் உங்களை காக்கிறது, பார்க்கறது, ஆசீர்வதிக்கிறது வசனம் தாண்டா. என் இயேசுவுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏண்டா அழுது அழுது என் இருதயத்தை உடைக்க பண்றீங்க? வெறும் கல்லை விட்டு மட்டும் எரியாதீங்கடா, நான் சாகவும் ஆயத்தம், ஆனா வசனம் சொல்லிக்கிட்டு தாண்டா இருப்பேன், உன் ஊர்லயே தான் சொல்லுவேன்டான்னு திரும்பவும் அங்கதான் போறேன். கை தட்டுங்க பார்க்கலாம், இவன் எந்த அளவுக்கு வசனத்தை பிடிச்சிருக்கான் பார்த்தீங்க. நீங்க யாராவது சொன்னா கோச்சுக்கிட்டு நான் வரமாட்டேன் போ போ, யாருக்கு நஷ்டம்? ஆண்டவரோட இந்த கண்மலையின் மேல் மோதுனா யாருக்குங்க நஷ்டம்? இது உங்களை புடமிடுகிற இடம், உயிர்ப்பிக்கிற இடம், தட்டி கொடுக்கிற இடம், உங்களை மெருகூட்டுகிற இடம், உங்களை சுத்திகரிக்கிற இடம், உங்களை அப்படியே பட்டதீட்டுற ஒரு இடம். முடி வெட்டுறவன்ட்ட போய் கோச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா முடி வெட்டாம கடை பேன் பிடிச்சி ஈர் பிடிச்சி அப்புறம் கடைசியில் நாரி போய் தான் நாத்தம் எடுத்து தான் பாதாளத்துக்கு போகணும். அவன் உனக்கு இத்தனை வெட்டி உன்னை சரி பண்றாங்க. இது மாதிரி சபை என்பது உன்னை மயிர் கத்திரிக்கிற இடம், உன்னை விருத்த சேதனம் பண்ற இடம், உன்னுடைய புத்தியை புகட்டுகிற ஒரு இடம். ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே, கொஞ்சம் குறைய சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நான் எப்படியான அதமாய் போனேனே. நீதிமொழிகள் 5:12, ஏசாயா 6:5 வாட்சி முடிக்கலாம். நீதிமொழிகள் 5:12. தம்பி ரெடியா வைங்கயா. நீதிமொழிகள் 5:12. ஐயோ 767 பக்கம். ஐயோ போதகத்தை நான் எதை பிரசங்கமா வேலையே இல்லடா, இதுக்குள்ள பேருக்கு பிடிக்கிறதே இல்லை. போதகம்னாவே நம்மளை என்ன பண்றது, வருத்தமான பார்த்தா அவங்க முகத்துல கலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் போல இருக்கும். இதை தேனிட்ட பணியாரம் போல கேட்கணுங்க, வாஞ்சியோடு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க பிரதர், நேரத்தெல்லாம் பார்க்காதீங்க, நைட் 12 மணி வரையும் பேசுங்கன்னு எப்போ சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல, அது வரை இருப்பானோ பரலோகம் போயிடுவானு தெரியல. முடிக்கத்தான் நமக்கு பார்க்குறமே ஒழிய கேட்குற 3 நாள் பிரசங்கம் கேட்டாங்க. அன்னைக்கெல்லாம் எவனாச்சும் எந்திரிச்சு போறேன் நானா, 3 நாள் பேசுறாருங்க, மைக்கிங் கிடையாது, இதுவும் கிடையாது, அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, இவங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் சின்ன பைகள் இருக்கேன், அதில் கொண்டு வந்து அப்பம் ரொட்டிலாம் தின்னுட்டேன், 2 மீன் 5 அப்பம் தான் மிச்சம் இருக்கு, மற்ற பூரா சாப்பிட்டுட்டேன். அம்புட்டு சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு பிரசங்கம் போய்கிட்டே இருக்கு. என்னதான் பேசினாரு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதைத்தான் பேசிக்கிட்டே இருந்தார். இதை கேட்க உட்காந்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல. எப்படி உட்காந்தேன்? உங்க வயசுக்காரங்களாம் உட்காந்து இருப்பாங்கல்ல,
அப்போ சேர் இல்லை, இது மாதிரி நல்ல குஷன் போட்ட இது கிடையாது. சும்மா மலையில் கண்ட இடத்துல உட்காந்து வாஞ்சதான் அது காரணம். பிரசங்கம் பவுல் பண்ணுறேன், நடிச்சாமா தூங்குறேன், ஒருத்தன் நல்ல ஐத்திக்கு விழுந்தேன், செத்தவனை போல கிடந்தேன். நம்மளும் பிரசங்கத்தில் என்ன செய்யக்கூடாது? தூங்க. போதகத்தை நான் என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு நான் என் செவியை சாயாமலும் போனேனே. அப்போ உபதேசம் பண்ணினவங்களுக்கு செவியை என்ன பண்ணணும்? அதனால தான் 7 சபைக்கு எழுதுறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க. ஏன் அவருக்கு தெரியாதா காது இருக்குன்னு? ஏன் அதை எழுதுறாரு? குருடனை போய் பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? குஷ்டரோகியை பார்த்து செய்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அங்கே 38 வருஷமாய் படுத்து கிடக்கிறவனை கேட்குறாரு, சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் அதை கேட்கணும்? அந்த கேள்வி கொஸ்டினுக்கு அர்த்தம் அவனுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு முதல்ல கேட்குறாரு. அப்போ 7 சபைக்கு காது இருந்தால் கேளு. இப்போ நம்மகிட்டே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காது இருந்தால் இந்த பிரசங்கத்தை கேளு, போதகரின் சொல்ல கேளு, உபதேசம் பண்ணக்கூடிய வார்த்தையை கேளு. சரி, பின்னாடி என்ன நடக்குமா? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஒரு காலம் வரும், எல்லாம் சொன்னாங்களே இந்த பிரசங்கம்லாம் அன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிற்குங்க, எனக்கிட்டையும் நிற்கும், உங்கள்கிட்டையும் நிற்கும். ஆண்டவர் சொல்லுவார், போடுவார், ப்ளே பண்ணுவார். 10/3/2024 கேளுப்பா ஓ பிரசங்கத்தை. நீ கேட்ட இல்லை பிரசங்கம் சொன்னான்ல, ஏன் அதை கேட்டுட்டு நடக்கலை கேட்பார்ல, எல்லாத்தையும் கூப்பிடுவார்ல. 2 சாட்சி ஒரு குற்றவாளிக்கு சொல்லணும், ஆமாங்க இந்த காரியம் நடக்கிறப்ப நாங்கள் பார்த்தங்க, அவ்வளோதான், அதான் சாட்சி. இது போல் அங்கே பரலோகத்தில் அங்கே என்ன பண்ணுமா? உத்தரம் பேசுமா. இந்த ஃபேனெல்லாம் பேசும், நான் தான் சுற்றினேன், நான் தான் அவங்களுக்கு நல்லா காற்று கொடுத்தேன், நல்லா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன், மைக்கு சொல்லு, நான் தான் என் வழியாக தான் அந்த வார்த்தையெல்லாம் போச்சு, வீடியோ நான் தான் அவங்கள உட்காந்துருக்கிறத எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். கல் பேசும், மண்ணு பேசும், இதெல்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாம் கடைசி காலத்தில் சாட்சியாக நிற்கும். அப்போ யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? இது ஒரு நிமிஷம் உங்கள் நியாய தீர்ப்பை குறித்து நினச்சி பாருங்களேன். அப்போ சபையில் சொல்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இது ஒன்றும் கதையை நாங்கள் சொல்லுவதே கிடையாது, கதை சொல்ல நாங்கள் வரவும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஆத்மா ரட்சிப்பு அருமையானது, அது விலையேற பெற்றது. உங்கள் ஆத்மாவுக்கு தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த வார்த்தைகளை தேனிலும் மதுரமான வார்த்தையை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்கள் ஆத்மாவுக்காக நாங்கள் இவ்வளவு வழக்காடி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கடைசி வசனம் வாசித்து முடிக்கலாம். அந்த மனுஷன் சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசிங்க, அவங்க அப்பாவும் தீர்க்கதரிசிங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? ஐயோ இவர் ஏன் அதமாகணும்? இவ்வளோ காலம் எல்லாத்துக்கும் தீர்க்கதரிசி சொன்னார்ல, இவருக்கு எதுக்கு இந்த நிலைமை வருது? சொல்கிறாங்க பாரு, அப்பொழுது நான் ஐயோ அதமானேனே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை. இப்பதான் தெரியுது உதடு அசுத்தம், அசுத்த உதடு உள்ள மனுஷன் மடியில் வாசம் பண்றேங்கிறது எப்ப தெரியுது? இப்பதான் தெரியுது. ஏன்னா இவன் கண்ணு யாரை பார்த்துருச்சு? ராஜாவை பார்க்குது. பார்க்கறப்ப தான் அசுத்தங்கிறத அப்பதான் தெரியுது. அது வரையும் ஊர்ல இருக்கிற, இதுக்கு முன்னாடி அதிகாரம் பூரா படிச்சு பாருங்க, இவன் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி 6 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாரு. இவன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐயோ ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோன்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கே போய் நின்று ராஜாவை பார்க்குறேன், இயேசுவை பார்க்குறேன், பிதாவை பார்க்குறேன், பரிசுத்த ஆவியானவரை பார்க்குறேன், பரலோகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன், ஐயோ நான் அதமானிட்டேனே, ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் நடுவில் வாசம் பண்ணுறேனே. இப்போ தான் தனக்கு நம்மளே ஐயோவா இருக்கிறோமே, நம்மளே சரியில்லையே, நான் உதடு, என் உதடு சரியில்லையே. இன்னைக்கு நம்ம உதடு, நம்ம வாழ்க்கை, இதை படிச்சுட்டு இது ஏசாயாவுக்கு நடச்சுன்னு போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம உதடு எவ்வளவு முக்கியம். உதடு இருதயத்தினுடைய வாசல் அல்லவா, வாயினுடைய வாசல் அல்லவா, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் அல்லவா. அப்ப இனி நம்முடைய வாழ்க்கை வீண் ஓட்டமா இருக்கக்கூடாது, வீண் பிரயாசமா இருக்கக்கூடாது. எதோ வந்தோம் போனோம், ஒரு காலத்துல வந்தோம் போனோம் எல்லாம் போனோம், ஆனா பரலோகத்துக்குள்ள போகலைன்னா நீங்க வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு, நீ 2 மணி நேரம் செலவழிச்சது வேஸ்டா போச்சு, நான் உனக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டது வேஸ்டா போச்சு, இவ்வளவு உனக்கு அகாமடேஷனை உருவாக்கி கொடுத்தது வேஸ்டா போச்சு. அப்போ உன்னுடைய ஓட்டமும் உன்னுடைய பிரயாசமும் விருதாய் போகாதபடிக்கு நீ என்ன இருக்கணும்? வசனத்தை இறுக்க பிடிச்சு நீ சுடர்களை போல தேவனிடத்தில் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அதுதான் தேவன் உங்களை குறித்து இந்த நாளில் வைத்திருக்கிற தீர்மானம், திட்டம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.